தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அன்புமணி மகள் சங்கமித்ரா அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தர்மபுரி மற்றும் பென்னாகரம் தொகுதியில் அவங்க அம்மாவை ஆதரித்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டிருக்காங்க. இங்க கிராம மக்கள்ல சென்டிமெண்டலா அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஜி.கே. மணியை குறித்து என்ன பண்ணியிருக்காங்க, ரொம்ப தரைக்குறைவான வார்த்தைகளை யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அழுது பேசியிருக்காங்க. ஸோ இது புதுசெல்லாம் கிடையாது. ஏன்னா அன்புமணி அவர்களே பாத்தீங்கன்னா எப்படியெல்லாம் பேசுவாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். எப்படியெல்லாம் நடிப்பாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுடைய மகள்கள் எப்படி இருப்பாங்க, அதே மாதிரி தானே அப்பா போல தானே அவங்களும் இருப்பாங்க அப்படின்னு இங்க சொல்லப்படுது. ராமதாஸ் ஐயாவுடைய மகளும் அன்புமணியோடைய சகோதரியுமான ஸ்ரீகாந்தி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லா விஷயத்தையும் புட்டு 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 வச்சிருக்காங்க. முதல்ல இங்க சங்கமித்ரா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என் 5 மாச குழந்தைய நான் விட்டுட்டு வந்திருக்கேன். இந்த குழந்தைய கூட எங்க தாத்தா ஐயா பார்க்க விடாம ஜி.கே. மணி என்ன பண்றாரு, தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா ஐயா ராமதாஸ் அவர்கள் இல்லாத டைம்ல அன்புமணி அவர்கள் இப்போ தேர்தல் பிரச்சார டைம்ல அவங்க வீட்டுக்கு போயிட்டு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன பண்ணிருக்காங்க, ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்ப தடுக்கலையா? சோ உங்களுக்கு உரிமை இருக்கு, நீங்க பேர பசங்க உரிமை இருக்கு. யாரு தடுத்தாலும் தடுக்கலனாலும் உங்க தாத்தாவை பாக்குறதுக்கு நீங்க விரும்பலாம். ஆனா இங்க ஜி.கே. மணி தடுக்கிறாரா இல்ல உங்க தாத்தா தடுக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்க பொதுவெளியில விழும்புது. சோ இது எங்க சொந்த பிரச்சனை அப்படின்னு நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா இப்போ பொதுவெளியில இதை பத்தி பேசியிருக்க மாட்டோம். ஆனா பொதுவெளியில சொந்த பிரச்சனையை நீங்க காரணம் காட்டி பிரச்சாரங்களை ஈடுபடுறீங்க அப்படின்றதா இங்க பார்க்க வருது. ஜி.கே. மணி அவர்கள் இதை முழுக்க முழுக்க என்ன பண்ணிருக்காரு, மறுத்து இருக்கிறார். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் பேர பசங்களையோ அவரையோ தடுக்கிறதுக்கு நான் யாருங்க, நான் கட்சி நிர்வாகி, அவ்வளவுதான். ஐயா ராமதாஸ் அவர்கள் விருப்பம் இருந்தா மகனையோ அவருடைய பேத்திகளையோ பேத்தி வழிகளுடைய மகன் மகள்கள் எல்லாரையும் சந்திக்கிட்டோம். எனக்கு என்ன பிரச்சனை? அவங்க குடும்பத்துல நான் ஏங்க தலையிடணும்? நான் யாருங்க? ஃபர்ஸ்ட் நான் கட்சி நிர்வாகி, அவ்வளவுதான். எனக்கு பாத்தீங்கன்னா அலுவலகத்து வரைக்கும் தான் என்னுடைய தொடர்பு, வீட்டுக்குள்ள வரைக்கும் எனக்கு தொடர்பு கிடையாது அப்படின்னு அவர் அழகா சொல்லிட்டார். ஆனா அன்புமணியுடைய மகள்கள் கொஞ்சம் கூட மரியாதை தெரியாம ஒரு மூத்தவர் ஜி.கே. மணி அவர்கள் மேல உங்களுக்கு பல கட்ட விமர்சனங்கள் இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா பொது வெளியில வரும்போது வார்த்தை பிரயோகங்கள் இருக்குல்ல, இதை என்ன பண்ணணும், பார்த்து யூஸ் பண்ணணும். 1000 இருந்தாலும் ஜி.கே. மணி அப்படின்றது வயதுல பெரியவர், அன்புமணியோட பெரியவர். அப்படி இருக்கும் பொழுது எப்படியான வார்த்தைகளை யூஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு தெரியும். சும்மா கிராமத்துக்கு போயிட்டு சென்டிமெண்டலா அழுது நம்ம வாக்கு கேட்கலாம் அப்படின்னா எப்படி? நீங்க எப்படி பேசுறீங்கன்றத உங்களை தான் பிரதிபலிக்கிறீங்க அப்படின்னு தான். அவரு ஜி.கே. மணி தப்பே செஞ்சிருக்கட்டும், அவர் மேல பல விமர்சனங்கள் இருக்கட்டும், மரியாதை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த மரியாதையை இவங்க கொடுத்தாங்களா அப்படின்ற ஒரு விவாத பொருளா இருக்கு. மரியாதை கொடுக்கல. ஆனா ஸ்ரீகாந்தி அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எங்க குடும்பத்தை கெடுத்ததே அன்புமணி தான். சொத்துக்காகவும் கட்சிக்காகவும் எங்க அப்பா இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அன்புமணி தான். என் குடும்பத்தை நாசனம் பண்ணதே அன்புமணி தான் அப்படின்னு காந்தி அவர்கள் என்ன பண்றாங்க, ரொம்ப தெள்ள தெளிவா புட்டு வைக்கிறாங்க. அன்புமணி தான் எங்க அப்பாவை இந்த நிலைமைக்கு எங்க அப்பா இருக்கிறாரு, உடல்நிலையுமே சரியில்லாம இருக்கிறாரு, கட்சி இப்படி கெட்டு போயிருச்சு, குடும்பம் இப்படி கெட்டு போயிருச்சுன்னா முழுக்க முழுக்க காரணம் அன்புமணியும் அவருடைய மனைவியும் தான் அப்படின்றத சொல்றாரு. ஐயா ராமதாஸ் அவர்களும் சொல்லியிருக்கிறார், என் குடும்பத்தை சீர்கெடுத்ததே இந்த சௌமியா அன்புமணி தான் அப்படின்னு நான் சொல்லல, ஐயா ராமதாஸ் அவர்களே செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்கிறாங்க. சோ இப்படியா இருக்கும் பொழுது இந்த குடும்ப பிரச்சனை தேர்தல் டைம்ல இப்படி பொதுவெளியில என்ன பண்ணுது, பயங்கரமா அடி வாங்குது அப்படின்னா இது யாருக்கு சாதகம்? அதாவது அன்புமணி மகள்கள் கொஞ்சம் நாவடக்கத்தோடு பேசியிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. நீங்க பொதுவெளியில பிரச்சாரத்துல ஒரு கட்சி மேல பல விமர்சனம் வைங்க, குற்றச்சாட்டுகளை கருத்துக்கள் வைங்க. ஆனா தனிநபர் தாக்குதல் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த விவகாரத்தை ஃபர்ஸ்ட் கையில் எடுத்தது சங்கமித்ரா அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. ஏன்னா ஜி.கே. மணி மேல உங்களுக்கு 1008 விமர்சனங்கள் இருக்கலாம், வழக்கு தொடருங்க, என்ன வேணா சொல்லுங்க. ஆனா பொதுவெளியில உங்களுக்கு வாக்கு கேட்கணும், உங்களுக்கு வாக்கு வரணும் அப்படின்றதுக்காக அவரை டேமேஜ் பண்றீங்களே, அவருடைய கேரக்டர் டேமேஜ் பண்றீங்களே, இது எந்த அளவுக்கு சாத்தியம், எந்த அளவுக்கு நியாயம் அப்படின்னு விஷயம் இருக்கு. அது இல்லாம தமிழ்குமரன் அவர்கள் காங்கிரஸ் சார்பா நிக்கிறாரு, ஐயா ராமதாஸ் சார்புல இருந்து நிக்கல. அப்படி இருக்கும் பொழுது அவரை தோக்கடிங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றீங்க, வாக்கு கேட்கறீங்க. சோ அப்ப உங்களுடைய சென்டிமெண்டல் எல்லாமே வாக்குக்காக தான் இருக்கிறது கண்டி.
உணர்வு பூர்வமா இல்ல அப்படின்றதான் இங்க வெட்ட வெளிச்சமா தெரியுது. இதுல ஸ்ரீகாந்தி அவர்கள் அவங்க சொல்றது முழுக்க முழுக்க பொய், அன்புமணியும் பொய், சௌமியாவும் பொய், அவங்க ஃபேமிலியே பொய்யா தான் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவங்க ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆயிரம் இருந்தாலும் இது தேர்தல்ல எப்படி வார்த்தை பிரயோகம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம ஐயா ராமதாஸ் அவர்களை நாங்க பிரச்சாரத்துக்கு வேணாம்னு சொன்னோம். ஆனா அவர் தான் வலுக்கட்டாயமா என்ன பண்ணாரு, போயிட்டாரு. ஆனா இவருக்கு இந்த அளவுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அன்புமணி தான். அன்புமணி செஞ்ச துரோகமும் அன்புமணி செய்த நாடகமும் நினைச்சு 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 அவர் இந்த அளவுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகாந்த் அவர்கள் என்ன பண்றாங்க, கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் மயக்கம் அடைந்தார்ல பிரச்சாரத்துக்கு போயிட்டு, அதுக்கு முழுக்க முழுக்க காரணமும் கூட இருக்கிறவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி சொன்னாரு. அதாவது ஜி கே மணி அவங்க அக்கா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு அக்காவையோ ஒரு அப்பாவையோ இந்த அளவுக்கு அன்புமணி பேசுறாருன்னா இவர் எப்படிங்க நாட்டு மக்களை பாதுகாக்க போறாரு அப்படின்னு ஸ்ரீகாந்தி அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. சோ என்னதான் இருந்தாலும் தேர்தலை ஜெயிக்கணும், தான் அம்மாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக மகள்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறாங்க அப்படின்றதான் இங்க ரொம்ப வெட்ட வெளிச்சமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒன்றும் தப்பா சொல்லல, ஸ்ரீகாந்தி அவர்கள் அதான் குறிப்பிடுறாங்க. அவர் இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போயிட்டோம், அவர் இல்லாத போது இந்த கட்சியை அவரே தாராளமா எடுத்து நடத்திருக்கலாமே, ஏன் அதுக்குள்ள இவ்வளவு அவசரப்படுறாரு அப்படின்னு. இன்னும் கேட்டா சொத்துக்களை அபகரிக்கிறதுக்கு தான் அன்புமணி அவர்கள் இப்படி கட்சியை பிரிச்சு போயிருக்காரு. போட்டோம், தனியா ஒரு கட்சி வச்சுக்கிட்டோம், எதுக்கு தேவையில்லாம எங்க ஐயா கட்சியை காப்பாத்தினாரு, கட்சியை கட்டமைத்து கொண்டு வந்தாரு, அதை பூச்சி திருடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இன்னைக்கு அந்த இடத்துல இருந்து பேசுறவங்க எல்லாருமே ஐயா ராமதாசால வளர்ந்தவங்க, வளர்த்து விடப்பட்டவங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணி. இது உண்மைதான். ஏன்னா அன்புமணி அவர்கள் இந்த கட்சியை கட்டமைக்கல, ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் கட்டமைச்சார். சோ ராமதாஸ் ஐயா கட்டமைச்ச கட்சியை அவர்கிட்ட இருந்து பிடிங்கின்னு போனது தப்புதான் அப்படின்னு காந்தி என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்கிறாங்க. சோ என்னதான் இருந்தாலும் இது குடும்ப விவகாரம். சோ என்னதான் இருந்தாலும் தேர்தலை ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த அளவுக்கு இறங்கி வரணுமா, இந்த அளவுக்கு இழிவான பேச்சுகள்லாம் பேசணுமா அப்படின்னு தான் இங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கப்படுது. சோ அன்புமணி விசஸ் ராமதாஸ் ஐயா இவங்களுடைய குடும்ப சண்டை ரொம்ப வலுத்துட்டு தான் வருது. இது ஒரு முடிவுக்கே வராதா அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் இப்ப எல்லார் மத்தியில இருக்கு. வன்னியர் வாக்கு யாருக்கு போக போகுது அப்படின்னு ஒரு குழப்பம் தான் இப்போ இந்த சூழ்நிலையில ரொம்பவே வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பத்தியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.